இதே சைமா 2025ல உலகநாயகன் கமலஹாசன், கலையுலக மார்க்கண்டேயன் சிவகுமார், கார்த்தி, சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, ராஜ்குமார் பெரியசாமி, ஊர்வசிலாம் பயங்கரமா கமல் சாரை என்ஜாய் பண்ணாங்க. த்ரிஷா கேள்வி கேட்டாங்க, எப்படி சார் நீங்க எப்பொழுதுமே ஹாட் அண்ட் டேப்பரா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே கமல் சார் எந்திரிச்சு கும்பிட்டாரு. அதுக்கு வந்து பலத்த கைத்தட்டல். அது ஊர்வசிலாம் விசில் அடிச்சாங்க கமல் சாரை பத்தி சொல்லும் பொழுது. அவர் கமல் சார் வந்து ஊர்வசிட்டு எல்லாம் நின்று பேசி அது வந்து நல்லா இருந்தது. அந்த எல்லாமே சூப்பர். அவரு கமல் சார்னாலே அவர் மாபெரும் லெஜெண்டு. அவரை எல்லாருமே வந்து மரியாதை பண்ணது. குறிப்பா வந்து நம்ம கோட் லைஃப் படத்துடைய இயக்குனர் அவர் வந்து கமல் சாரை வந்து பார்த்து அவர் வந்து பிளஸ்ஸிங் வாங்கினது, இது எல்லாமே சூப்பரா இருந்தது. பிளஸ்ஸி, அவர் பேரு பிளஸ்ஸி, அவர் வந்து பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டாரு. இதுல குறிப்பா வந்து உலகநாயகன் கமலஹாசன் மேடை ஏறினாரு. எப்ப மேடை ஏறினார்னா, ராஜ்குமார் பெரியசாமி, சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி 3 பேரும் இருக்கிறப்ப மேடை ஏறினாரு. மேடை ஏறி அவர் பேசும்பொழுது அமரன் படம் எடுக்கும் பொழுது என்னென்னலாம் சிரமங்கள் பட்டோம், நம்ம ராஜ்குமார் பெரியசாமி எவ்வளவு ஸ்ரத்தையா இருந்தாரு, அந்த காஷ்மீர்லயே போய் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம், அந்தந்த ரியல் ஸ்பாட்லயே எடுக்கணும், அதுல சிவகார்த்திகேயன் தன்னுடைய உடலை மாத்திக்கிறதுக்காக போட்ட எஃபர்ட்ஸ் கமல் சொன்னாராம், அதெல்லாம் பண்ணுங்க ஒன்று அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாய் பல்லவியை வந்து கமல் சார் வந்து முறையா பார்க்கறது எப்படின்னா, முதல்ல படம் அறிவிப்பப்ப மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரீவியூ தியேட்டர்ல தான் பார்த்திருக்காரு. இந்த அம்மாவை நான் ப்ரீவியூ தியேட்டர்ல தான் பார்த்தேன், அந்த கேரக்டராகவே மாறி பிரமாதமா நடிச்சிட்டாங்க, அதனாலதான் அவங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. சாய் பல்லவியை ஜிவி பிரகாஷுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கிடைச்சிருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு யூத் ஐகான் அப்படிங்கிற அவார்டு, சாய் பல்லவி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃபார் த மூவி அமரன். அதே மாதிரி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த படமாக அமரன், அது வந்து தயாரிப்பாளர் கமலஹாசன் பெற்றுக்கொண்டார். அதுல மிக முக்கியமா அவர் பேசினது என்ன தெரியுமா, நம்ம முகுந்த் வரதராஜன் மறையும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மறையும் பொழுதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வந்து எந்த ஒரு மாநிலத்துக்காரனாகவோ எந்த ஒரு ஜாதி மதம் அதெல்லாம் காமிக்காதீங்க, என்ன ஒரு இந்தியன் சோல்ஜராகவே எப்பொழுதுமே நீங்க நினைக்கணும்னு சொல்லிட்டு போனாராம். அதனாலதான் அவரை குறிப்பிட்ட சாதியாவோ குறிப்பிட்ட மதமாவோ அவரை வந்து காட்சிப்படுத்தலை. அவரை சொல்லும் பொழுது இந்தியன் சோல்ஜரா மட்டும் காமிச்சிருப்பாங்க. அதுல கூட நிறைய பிரச்சனை வந்தது. அவரை ஏன் நீங்க வந்து ஒரு பிராமின்னு காமிக்கல, அப்படி இவங்களை மட்டும் கிறிஸ்டின்னு திருப்பி காமிக்கிறீங்க, சிலுவையோட காமிக்கிறீங்க, அவருடைய மனைவியை மட்டும், இவரை ஏன் வந்து நீங்க அப்படி காமிக்கலன்னு ஒரு எதிர்ப்பு வந்தது. அதற்கு காரணம் முகுந்த் வரதராஜன் அதை விரும்பல. என்னை வந்து நீங்க ஒரு இந்தியன் சோல்ஜரா சொன்னா போதும், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி குறிப்பிட்ட மதம் குறிப்பிட்ட ஸ்டேட்னு கூட நீங்க என்னை காமிக்க வேண்டாம் அப்படின்னு முகுந்த் வரதராஜன் சொன்னதா உலகநாயகன் கமலஹாசன் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டார்.